ஹாய். நம்ம திருச்சியில் பேர்ட்ஸ் பார்க் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் அந்த குடமுருட்டி பாலத்தை ஒட்டி இருக்குது. அது நாங்களும் ஒரு நாள் விசிட் போயிருந்தோம். சரி என்னென்ன இருக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். அதில் பார்த்திங்கன்னா அந்த நெருப்புக்கோழி ப்ரௌன் கலரில் இருந்துச்சு, பிளாக் கலரில் இருந்துச்சு. அதுக்கு நம்ம போகும்போதே கீரைக்கட்டு கொடுத்துட்றாங்க, ஆளுக்கு 2ன்னு சொல்லிட்டு. அதை நம்ம ஃபீட் பண்ணலாம். அது இல்லாமல் பாருங்கள், கோழி வகைகள் நிறையா வச்சுருந்தாங்க. அதுலேயும் நிறையா பார்த்தோம். அப்புறம் கோல்டன் ஃபீசன் அந்த பறவையும் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா வாத்தில் ஏகப்பட்ட வெரைட்டி வச்சுருந்தாங்க. இந்த நார்மல் வாத்துலேயே க்ரீன் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. நாங்கள் போன டைம் வந்து லஞ்ச் டைம். ஸோ எல்லா வாத்தும் சாப்பிட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்துச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த சின்ன குளம் மாதிரி கட்டியிருந்ததில் இந்த வாத்துங்க மட்டும்தாங்க ஆக்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் ஒயிட் கலரில், அப்புறம் அந்த தொப்பி வாத்துன்னு சொல்லிட்டு தலையில் கொண்ட வச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பெரிய வாத்து இருக்குது பாருங்கள், உள்ள வாத்துலேயே ரொம்ப குண்டாகி தான் இருந்துச்சு. அதுவும் ஆப்போசிட்டாக திரும்பி இருந்துச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இதை நடக்கும்போது நாங்கள் இந்த வீடியோவை எடுத்தோம். இந்த வாத்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அது இல்லாமல் பாருங்கள், கருப்பு கலரில் வாத்து. அந்த வாத்து கழுத்து பாருங்கள், நல்ல கொக்கு மாதிரி நல்லா வளைஞ்சு ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. எந்த இடத்துலையுமே இந்த மாதிரி வாத்து வெரைட்டி பார்த்ததில்ல. இந்த வாத்து பேர் வந்து தொப்பி வாத்தாங்க. அது இல்லாமல் ஒரு சின்ன ரூமாக வச்சு அதுக்குள்ளே ஃபிஷ்ஷு வெரைட்டி, ஏகப்பட்ட வெரைட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் நல்ல மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுங்க. ரொம்ப தண்ணிலாம் சுத்தமாக இருந்துச்சு. குழந்தைங்க பார்க்கும்போது ரொம்ப விரும்பி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் காமனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் வெரைட்டியாக ஃபிஷ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீடியோ எடுத்தால் ஃபிஷ்ஷு சூப்பராக வருது. பட் நம்ம நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னா அது அந்தளவுக்கு கிளாரிட்டியாக வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த லைட் செட்டிங்ஸ் அப்படி ஏசியோடு செட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. இதில் அந்த நீமோ மீன், அப்புறம் நம்ம இந்த கார்ட்டூனில் பார்ப்போம்ல அந்த ஃபிஷ் வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ குழந்தைங்க எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த மீனுங்க எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக இருந்துச்சுங்க. இந்த பேர்ட்ஸ் பார்க்குக்கு பார்த்திங்கன்னா அடல்ட்டுக்கு வந்து 200 சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கு வந்து 150 சார்ஜ் பண்ணுறாங்க. அதான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் 90 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு ஃப்ரீ. ஸோ நம்ம ராணாவுக்கு ஃப்ரீ தான், 2 டிக்கெட் தான் போட்டோம். அடுத்து இங்கே ஒரு பெரிய செக்ஷனே இருந்துச்சுங்க. என்னென்னு பார்த்தா நம்ம முயல் தான். ஏகப்பட்ட வெரைட்டிங்க. அதில் பாருங்கள், 2 முயல் குழி தோண்டி படுத்துருக்கு. அதெல்லாம் கிட்டத்தட்ட பெருச்சாளி மாதிரி இருந்துச்சு. ஆனால் இதுவும் ஒரு முயல் வெரைட்டி தானா. ப்ரௌனு, ஆஷ் கலரு, பிளாக் கலரு, டபுள் கலர் மிக்சிங் இப்படிலாம் இருந்துச்சு. பார்த்தா நல்லா ஒய்யாரமான தூக்கம் போட்டுச்சுங்க. அது இல்லாமல் ஆமையும் 2-3 வெரைட்டி பார்த்தோம். அதுவும் நல்லா தூக்கம்தான். ஃபிஷ்ஷு அது மட்டும் இல்லாமல் வெளியே ஓப்பனில் ரொம்ப பெரிய ஃபிஷ் டேங்க் ஒன்று கட்டி பெரிய மீனுங்க அதெல்லாம் நல்ல கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அது ரொம்ப பசியாக இருக்கும் போல். நமக்கு ஆளுக்கு 2 அதோட ஃபுட்டு இதுதான் கொடுக்குறாங்க, பீட் தான் கொடுக்குறாங்க. அது 2 நம்ம ஒன்று எடுத்து போட போகிறதுக்குள்ளே அத்தனை மீனும் வாயை ஓப்பன் பண்ணிவிட்டு பறந்துக்கிட்டு வருது. அவ்வளோ பசியாக இருக்கும் போல். விசிட்டர்ஸே போடுற சாப்பாடே போதும்னு நினச்சி அவங்க அதை போடுறதில்ல போல். அது இல்லாமல் இன்னொரு ரூம் வச்சுருந்தாங்க. அதில் இந்த பாம்பு, இந்த பச்சோந்தி மாதிரி இருக்கிற வகைகள் எல்லாமே வச்சுருந்தாங்க. பேக்மேன் தவளைன்னு வச்சுருந்தாங்கங்க. ஆனால் அது அசையக்கூட இல்லை. நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து ஒரு ஸ்பைடர் வந்து வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பச்சோந்தி மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பேர்லாம் என்னென்னமோ போட்டிருந்தாங்க. போதும் போகலான்ட்டு போயிட்டோம். அப்புறம் சோளப்பாம்பு, பந்து மலைப்பாம்புன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு பாருங்கள், நல்லா சுருண்டு படுத்துருந்துச்சு. நாங்களும் உத்து பார்த்தோம். எல்லாத்துக்குமே ஸ்லீப்பிங் டைம் தான். நம்ம வந்த நேரம் தான்டா தப்புன்னு நினச்சிட்டு வந்துட்டோம். அதோட உள்ளே அடுத்து வந்து பேர்ட்ஸை பார்க்க போகிற நேரம் இந்த மாதிரி அவுட்லுக் இருந்துச்சு. பேர்ட்ஸை பார்க்கும்போது அந்த கீழே கால் நம்ம கழுவிட்டு தான் போகணும். பாருங்கள், இந்த பேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் பசியில் இருக்கிறது மட்டும்தான் ஃபீடிங் எடுத்துக்க வருது. விதை கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கையில் கொடுத்துட்றாங்க. அதை நம்ம தூக்கி நீட்டிகிட்டே நிற்கணும். அது பசியோடு இருந்தால் எல்லாம் வந்து உட்காந்துருது, இல்லைன்னா 1-2 தாங்க வந்து உட்காருது. இங்கே பாருங்கள், இந்த கருஞ்சிறுத்தையோட ஸ்டாச்சு நல்லா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பறவையோட கேட் ஃபுல்லாகவே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு அந்த 5 வகை நிலையப்பரப்பை குறிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அங்கங்கே இந்த மலைப்பகுதி, அதுக்கேற்ற மாதிரி குன்று வச்சுருந்தாங்க. அந்த மஷ்ரூமு, அப்புறம் இந்த காடுக்கு இந்த மரங்கள், இந்த மாதிரி வெரைட்டியாக இருந்துச்சு. ஸோ யூஸ்ஃபுல்லானது. நீங்களும் பாருங்கள்.